எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மாலடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய அன்பு வணக்கங்கள். தமிழ் மறை தந்த வள்ளுவ பெருந்தகையுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியில் அங்கவியலில் 77வது அதிகாரம் படைமாட்சி. ஏற்கனவே பல்வேறு அரசனுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி வந்த வள்ளுவ பெருந்தகை படையினுடைய மாட்சி, படையுடைய சிறப்பு, படை ஒரு நல்ல படை வைத்திருக்கக்கூடிய அரசனுக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகளையும் படையை நன்கு பராமரிக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். உறுப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. 4 வகை உறுப்புகளாலும் முறையாக அமைத்து களத்திற்படும் துன்பற்கட்கு அஞ்சாமல் பகைவரை வெல்லும் படையே செல்வங்களுள் சிறந்த செல்வம். உழைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. போரில் நேரிட்ட அழிவுக்கு அஞ்சாமல் பகைவர் மேற்செல்லும் ஆண்மை வழி புகழோடு விளங்கும் தொல்படைக்கே இயல்வதாகும். ஒளித்தக்கால் என்னவாம் ஒரு எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும். பகைப்படைகள் எலிகளைப் போல கடலாக திரண்டு வந்து ஆரவரித்தாலும் சிறிய தொல்படை நாகத்தைப் போல மூச்சு விட்டதும் அது முற்றமும் அழிந்து போகும். இது அருமையான இது. படையுடைய எண்ணிக்கையை வைத்து அதனுடைய படையுடைய சிறப்பை சொல்லக்கூடாது. படையில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய வீரத்தை வைத்துத்தான் அந்த வெற்றி என்பது கிடைக்கும். அதான் எலிப்படை போல வந்தால் கூட ஒரு நாகம் ஒரு மூச்சு புஷ்ஷுன்னு ஒரு மூச்சு விட்டால் அந்த எலிப்படை சிதறி ஓடிடும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்தவன் வன்கதுவே படை. மனத்தில் உறுதியிலே அழிவற்றதாய் பகைவரது வஞ்சனைகளுக்கு உட்பட்டதாய் வழி தொடர்ந்து வந்த வன்கண்மை உடையதார் விளங்குவதே சிறந்த படை. கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. கூற்றம் சினங்கொண்டு தன்மேல் எதிர்த்து வந்தாலும் அதனோடும் சென்று பொருந்தி எதிர்த்து போரிட்டு வெல்லும் ஆற்றல் உடையதே சிறைந்த படையாகும். மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என 4 யமம்படைக்கு. மரப்பண்பும் மான உணர்வும் நன்னறியை பற்றி செல்லுதலும் மன்னனால் தெளியப்பட்ட சிறப்பு என்னும் 4 படைக்கு சிறந்த பாதுகாப்பு ஆகும். தார்தாங்கி செல்வது தானே தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து மேல் வந்த போரை தாங்கி நின்று பகைவரை மேற்சென்று வெல்லும் வகைகளை ஆராய்ந்து அவர்களின் தூசிப்படையை தாக்கி அழித்து மேற்செல்வதே படையாகும். அலற்றகையும் ஆற்றலும் இல்லெனும் தானே படைத்தகையால் பாடுபெறும். போரிடுகின்ற தருகன்மையும் அதற்கு வேண்டிய ஆற்றலும் இல்லாதிருந்தாலும் ஒரு படை தனது அணிவகுப்பினாலே பகைவரை வெற்றி அடைந்துவிடும். அதாவது படையை அணிவகுப்பது, அதாவது எப்படி முறையாக நடத்தி செல்வது என்பதிலேயே அதனுடைய வெற்றி அடங்கும். 100கணக்கான வீரர்கள் கண்ணாப்பினாலும் போரிட்டாலும் தோல்வியாயிடும். அப்போ ஒரு நெறிமுறையோடு அணிவகுத்து சரியான முறையிலே போரிடக்கூடிய சிறிய படையாக இருந்தாலும் வெற்றியை அடைந்துவிடும். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. தேய்ந்து சிறுகுதலும்
மனம் நீங்காத வெறுப்பும் பொருள் இல்லாத வறுமையும் இல்லாதிருந்தால் அந்த படை தவறாமல் எந்த பகையும் வெற்றி கொள்ளும். நிலைமக்கள் சால உடைத்தென்னும் தானே தலைமக்கள் இல்வழிச்செல். நிலையான மறவர்களை மிகுதியாக உடையதானாலும் ஒரு படையானது தன் தலைவர்கள் திறமை இல்லாதவர்களாக இருந்தால் பயனற்று அழிந்துவிடும். அப்போ படையை தலைமை தாங்கக்கூடியவன் வீரனாக இருக்க வேண்டும், தலைமை தாங்கக்கூடியவன் ஆற்றலாக இருக்க வேண்டும். இதுக்கு ராமாயணம், மகாபாரதம், சரித்திரம் இது மூணுலேயுமே உதாரணம் இருக்குது. ராமாயணத்தில் ராவணனோடு போரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது தூதெல்லாம் அனுப்பினான், ராவணன் திருந்தல்ல, சீதையை விட மாட்டேன்ட்டான். போர் என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இப்போ அந்த போர் புரியும் போது ராவணன் என்ன நினச்சான்னா, அசுரப்படை என்பது பெரிய படை, அது வானரங்கள் எப்போவுமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காது. அதுமாதிரி ஒரு குரங்கு கூட்டம்ங்கிறது அது ஒன்று ஒவ்வொரு பக்கமாக போகும். ஒரு அணிவகுத்து ஒரு தலைவனுக்கு கீழே அடங்கி நடக்கக்கூடியதல்ல வானரங்கள். அதனால் ராவணன் என்ன சொன்னால், ராமன் மனிதனை திரட்டி கொண்டு வந்தால் கூட நம்ம பயப்படலாம், ஆனால் ராவணன் கொண்டு வந்திருப்பது ஒரு வானரப்படை. வானரங்கள் ஒரு இடத்துல இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது அதுக்கு. அதோடு ஆனால் அசுரப்படை என்பது என்ன, பலம் பொருந்திய படை. ஏன்னா தேவர்களையே வென்ற படை அது. ஏன்னா ராவணன் தேவர்களையே வென்றவன். ஆகவே இந்த படையானது நாம் சுலபமாக அவர்களை ஜெயித்து விடலாம்னு நினச்சான். ஆனால் அதான் வள்ளுவனார் தான் சொல்கிறார், படை எவ்வளவு இருக்கிறது, எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அது கருத்தல்ல. அதை தலைமை தாங்குபவன் அதை சரியாக அணிவகுத்து சென்றால் நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும். படை பெருசாக இருக்கணுங்கிறது இல்லை, பலம் பொருந்தியதாக இருக்கணும் இல்லை, தலைமை தாங்கிறவன் தளராதவனாக வழிநடத்தி செல்பவன் அதை ஒழுங்காக அணிவகுத்து திட்டமிட்டு போரிட்டால் வெற்றி என்பது ஆகும். அதான் படை மாட்சின்னு வச்சார், படையுடைய சிறப்பு. சரி, மகாபாரதத்தில் கௌரவர்கள் படையை திரட்டணும்னு நிறைய படையை திரட்டினான். 11 அக்குரோணி சேனை கௌரவர்கள் பக்கம், பாண்டவர்களால் 7 அக்குரோணி சேனை. ஏழு பேர் படை அவருக்கு ஆதரவு, 11 பேர் துரியோதனுக்கு ஆதரவு. அப்படி இருந்தும் பலம் பொருந்தியவர்கள் பீஷ்மர், துரோணர் போன்ற மகாபலசாலிகள் இவர்கள் பக்கம் இருந்தார்கள். ஆனால் பாண்டவர்கள் பக்கம் பெரிய ஆற்றல் படைத்த மன்னர்கள் யாரும் ஆதரவு கிடையாது, சாதாரணமான ஆட்கள் தான். ஆனால் படையை வழிநடத்தி சென்றது கிருஷ்ண பகவான். வழிநடத்தி சென்ற தலைவன் சரியான முறையிலே நடத்தியதால், ஏன்னா கௌரவர்கள் சூதும் வாதும் நிறைந்தவர்கள், அதை முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி கிருஷ்ணன் அந்த சூது நிறைந்த போரை, அதனால தான் ஒரு காலத்துக்கு அப்புறம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மகாபாரதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போர் தான் தர்ம யுத்தமாக இருக்கும், அப்புறம் பூரா அதர்ம யுத்தம் தான். அப்பொழுது தர்மன் கூட யோசிப்பான், இப்படி போர் செய்ய வேண்டுமான்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான், சூதை சூதால் தான் வெல்ல வேண்டும், அவர்கள் அதர்ம வழியில் போனால்
நாம் தர்மத்தின் வழியிலே அவர்களை ஜெயிக்க முடியாது என்று பல வகையான தந்திரங்கள்லாம் செய்வான் கிருஷ்ணன். அது மகாபாரத கதையில் வரும். அதனால் தலைமை தாங்குபவன் போரை எப்படி வழி நடத்தி செல்கிறானோ அதை வைத்து வெற்றி நிர்ணயிக்கப்படும். சரி, சரித்திர சான்று. படை போர்னு சொன்னால் சரித்திரத்தில் 2 பேருக்கு பெரிய இடம் உண்டு. ஒன்று நெப்போலியன், இன்னொன்று அலெக்சாண்டர். நெப்போலியனுடைய கதையில் வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். சரித்திரத்தில் உள்ள காட்சி இது, அனுபவிக்கிறதுக்காக சொல்கிறேன். நெப்போலியன் தன்னுடைய படையை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்து கொள்வான். அதுக்கு பேர் என்னென்னா அலர்ட். ராத்திரி 12 மணிக்கு நெப்போலியன் தூங்கவே மாட்டான். இப்போதாலும் பல நாடுகளை போர் புரிஞ்சு ஜெயிக்கணுங்கிற ஆவலில் இருந்தவன். நெப்போலியன் சாதாரணவன் தான். அவன் தலைமை ஏற்று பின்னால் அரசனாகி பல நாடுகளை ஜெயிக்கிறான். மாவீரன் நெப்போலியன்னு பேர் அவனுக்கு. அதே மாதிரி மாவீரன் அலெக்சாண்டர். 2 பேருக்குமே படையை அணிவகுத்து செல்வதிலும் படைக்கு உற்சாகம் கொடுப்பதிலும் போர் வீரர்களுக்கு ஊக்கமூட்டுவதில் 2 பேரும் மிகச்சிறந்த வல்லுநர்கள். போர்க்களத்தில் அவர்கள் ஆற்றக்கூடிய உரை என்பது அது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீரர்களுக்கு உணர்ச்சியை தூண்டி விட்டு எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றக்கூடிய உரையாக இருக்கும். நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாற்றில் உள்ள கதை விசேகரமான சம்பவம். நெப்போலியன் தினசரி எந்த நேரத்திலும் போருக்கு யாரிடம் போர் புரிவதற்கு அல்லது எதிரி வந்து தாக்கினால் அவரை சமாளிப்பதற்கு தயாராக தன்னுடைய படையை வைச்சிருப்பான். என்ன செய்வான்னா, நடு இரவில் 12 மணி ராத்திரி நடுநிசியில் திடீர்னு சங்கு ஊதுவான். அதாவது போருக்குண்டான முரசை கொட்டுவான். கொட்டினோன்னு எல்லாரும் அந்தந்த இடத்துல வந்து நிற்கணும். அவரவர்கள் துப்பாக்கி வச்சுருக்கணும், துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்து நிற்கணும். கத்தி வைத்து கொண்டு இருக்கும், கத்தியோடு வந்து நிற்கணும். பீரங்கி வைத்திருக்கக்கூடியவன் பீரங்கியோடு வந்து நிற்கணும். பீரங்கி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வீரர்கள் அவர்கள் 4-5 பேரை பீரங்கியை தள்ளி கொண்டு வந்து நிற்பார்கள். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு நெப்போலியன் அலாரம் அடித்தான். வீரர்களே தயாராகுங்கள், அதுக்குண்டான ஒரு ஒலியை எழுப்பினான். எல்லாரும் வந்து அங்கே அவரவர் ஆயுதங்களோடு அப்படி கம்பீரமாக நிற்கிறாங்க. இவன் நெப்போலியன் அப்படியே அந்த படையை ஒரு சுற்றிட்டு வருவான். எல்லோரும் சரியாக வந்து நின்றுட்டாங்களே. நின்று பார்த்த உடனே சரி, நம்முடைய படை வீரர்கள்லாம் நடுநிசையில் கூட போருக்கு அழைத்தால் தயாராக வந்து சரியாக வந்து அதுக்குண்டான அந்த போருக்குண்டான யூனிஃபார்ம் போட்டுக்கணும். அந்த ஆடையும் போட்டுக்கொண்டு கவசம்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அறைகோல் விடுத்த ஒரு 2வது நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் தயாராக வந்து அங்கே நிற்கணும். இது அவன் அடிக்கடி செய்யக்கூடிய பரீட்சை. ஒரு நாள் அவ்வாறு பரீட்சை செய்த பொழுது திடீர்னு அபாய ஒலி எழுப்புறான். எல்லாரும் வந்து நின்றார்கள். அப்படியே படைகள் அப்படியே பார்வையிட்டான். ஒரு வீரன் பார்த்துட்டு, ஜார்ஜ் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா. அவன் கம்பீரமாக அப்படி நிற்கிறான். என்ன ஆச்சரியம்னா, அந்த நெப்போலியனுடைய அறைகூவலை கேட்டு ஒரு வீரன் 5 பேர் தூக்கி வரக்கூடிய ஒரு பீரங்கியை, அதாவது சாதாரண துப்பாக்கி தூக்கக்கூடிய வீரன் அவன் அவசரத்தில் 5 பேர் தூக்கி கொண்டு வரக்கூடிய பீரங்கியை தன்னுடைய கையில் தூக்கிட்டு வந்து துப்பாக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறான். பார்த்தான் நெப்போலியன், இதை பார் என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு பார்த்தா, கையில் துப்பாக்கிக்கு பதிலாக 5 பேர் தூக்கி வரக்கூடிய பீரங்கியை தூக்கி கையில் வைத்து கொண்டு நிற்கிறான். உடனே அப்பொழுதுதான் பார்க்கலாம், தான் கையில் பீரங்கியை தூக்கிட்டு வந்து உடனே விட்டுட்டான். பீரங்கி கீழே பூமியில் பதிந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க.
அப்பொழுது அது மாதிரி நெப்போலியனுடைய படை வீரர்கள் அது மாதிரி இன்னொரு தடவை நான் ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருக்குமோ சொன்னான், என்னுடைய வீரர்கள் என்ன சொன்னாலும் செய்து விடுவார்கள் என்று சொன்னான். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார் அப்படின்னு சொல்லி அவன் 10வது மாடியில் இருந்து பேசி கொண்டிருக்கிறான். தன்னுடைய வீரன் ஒருவன் அழைச்சான், நீ 10வது மாடியிலேருந்து குதியினான். உடனே நெப்போலியன் வாழ்கன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டான். குதிச்சு செத்து போயிட்டான். அப்படி என்றால் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால், அந்த அளவு படைத்திறன். அதே மாதிரி அலெக்சாண்டரும் அது மாதிரி தான், உலகம் பூரா ஜெயிச்சுட்டு வந்தவன். கடைசியில் இங்கே இமயமலைக்கிட்ட வந்து அவனுடைய அந்த இமயமலையில் வீசக்கூடிய காற்று ஒத்துக்கொள்ளாமல் அந்த கிளைமேட்னால் அவன் அங்கே உயிரை துறந்தான். நெப்போலியன் அவனுடைய வாழ்க்கை வேறு விதம். எதுக்காக சொல்கிறேன்னா, படைமாட்சி என்பதிலே வள்ளுவன் குறிப்பிடுவது, படை என்பது அளவை பொறுத்ததல்ல, படையை தலைமை தாங்கக்கூடிய வீரனுடைய படைத்தலைவனுடைய அணிவகுப்பு முறையும் போர் முறையையும் வைத்துத்தான் ஒரு வெற்றி என்பது நிர்ணயிக்கப்படும். அதுவும் அரசனுக்கு அரசியலிலே அதுவும் ஒரு முக்கியமான அம்சம் என்பதை வள்ளுவ பெருந்தகை காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் ஈதாராய் பறைகளோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரம்பாவாய். செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரும்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.